It is going to make a history. Expect பண்ணது ஒரு 1000 பேரா இருந்தா காலையில 11 மணிக்கே 3000 பேருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிருச்சு. We want to bring it out to the people, to the youngsters in Madurai. நான் வரும்போதே ஒரு எப்படியோ 200 பேர் அதுக்கு மேல வர மாட்டாங்கன்னு நினைச்சேன். இத்தனை பேர் ஒரு 1000 பேருக்கு மேல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது மாதிரி 2-3 அட்டெண்ட் பண்ணிட்டே இருந்தா யாரும் கவர்மெண்ட் ஜாப்க்கு போக மாட்டாங்க, இதுலயே போயிடலாம்னு. ஜாப் ஃபேர் பண்றது எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த அளவுக்கு வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வருவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஃப்ரெஷர்ஸ்ன்றனால இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நாங்கள் வரோமா, சரி போய் பார்க்கலான்ற ஐடியாவில் வந்தோம். ஆனால் இவ்வளோ இது இருக்குன்னு நான் நினைக்கல. We found a gap between job seekers and employers. நிறைய இடங்கள்ல வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு ஒரு லிஸ்ட் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நிறைய இடத்துல என் பையனுக்கு வேலை இல்லை, என் பொண்ணுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேப் இருந்ததை நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த இனிஷியேட்டிவை நம்ம ஒய்ஐ எடுத்திருக்கோம். வேலை வாய்ப்பு விழாக்கு வருகை தந்த தங்கள் அனைவரையும் இரு கரம் கொடுத்து சிரம் தாழ்த்தி வருக 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 என்று பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். We are very happy with the response, and I don't think so it's going to get over now with the crowd that we have. We are very happy. We hope like the people of Madurai, they make use of this opportunity. More than 4,000 people have registered so far, so we're hoping to give more than 50% job openings for with the crowd ratio order. This is mega job fair nu chuma idla mattum board la mattum podla. I think I'm witnessing something great. Madurailiyum there are job openings and we want to bring it out to the people, to the youngsters in Madurai. And biggest support is மதுரையில இருக்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ். So this shows that ஒரு சைடு வேலை இல்லைன்னு இருக்காங்க, ஒரு சைடு வேலைக்கு ஆட்கள் வேணும்னு இருக்காங்க. இந்த ரெண்டுக்கான பிரிட்ஜிங் தான் இப்போ ஒய்ஐ பண்ணியிருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒண்ணு என்னன்னா, இங்க இருக்க மக்கள் மதுரை கம்பெனில தான் சேரணும்ன்ற மாதிரியான ஒரு இது இருக்கு. பட் மற்ற ஊர்ல இருக்க கம்பெனிஸ்லயும் சேரலாம், அதுக்கான ஆக்சசபிலிட்டி இல்லாம இருக்குன்ற மாதிரி நாங்க நினைச்சோங்க. ஸோ இப்போ இருக்க 85 கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கம்பெனி வந்து வெளியூர்ல இருந்தா வந்திருக்காங்க, ஒரு 60 கம்பெனி இங்க இருக்கவங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்மையும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு தான் நம்ம இது பண்ணோம். ஆஸ் அ ரெக்ரூட்டரை பார்க்கும்போது நாங்கள் எங்கள் இடத்துல இருந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கும் இத்தனை பேர் மத்தியில் ரெக்ரூட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு வரவங்களை ரெக்ரூட் பண்ணி தான் பழக்கம். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் வந்து ரெக்ரூட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ வந்து எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. எங்கள் ஸ்டாலுக்கு நிறைய பேர் இது மாதிரி வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். இங்க இருக்க பீப்புள் தான் சென்னையில போய் எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு 10 வீட்ல ஒரு வீட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து வெளியூர்ல போய் வேலை பாக்குறாங்க. ஸோ வந்து நம்ம இங்கேயே ஜாப் கிரியேட் பண்றப்ப வந்து ஃபேமிலி பிகம்ஸ் ரியலி ஹாப்பி. நிறைய ஜாப் ஃபேர்ஸ் மதுரையில் நடந்திருக்கு, பட் அதே மாதிரி இருக்கக்கூடாது. இதுல எல்லா இண்டஸ்ட்ரீஸும் கவர் ஆகணும். ஐடி வரணும், ஃபினான்ஸ் வரணும், ஒரு எல்லா பேங்கிங் வரணும், எல்லாமே வரணுன்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம். ஸோ எனக்கு 2 ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ 2 ஹாஸ்பிட்டலுக்குமே வந்து கொஞ்சம் பியூட்டிஷியன்ஸ் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. இந்த ஃபோரம்ல வருமானு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனா கிடைச்சிருக்குது. பியூட்டிஷியன்ஸ் கிடைச்சிருக்காங்க, நியூட்ரிஷனிஸ்ட், இதெல்லாம் கொஞ்சம் ரேரான ஃபீல்ட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. பிகினர்ஸாக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லா டிஸ்ட்ரிக்டில் வச்சா எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜாப் சீக் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.